அன்பான உள்ளங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல் தொடர்கிறது. பூமியில் பிறந்த அனைவரும் அவரவர் வினையின் எதிர்வினை ஆற்றலை. உனது விதைகள் எதுவோ அதுவே விளையும். நீ போட்ட பாகற்காய் விதைகள் ஆலமரம் முளைக்காதல்லவா? உடல் செயல்கள் எதுவோ அதுவே பலனாக வரும். ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோமா? ஸ்ரீராமன், சீதாதேவி, லட்சுமணன் வனவாசம் செல்கிறார்கள். பஞ்சவடியில் தங்கினர். பரதன் பரிதவித்தான். மூத்தவனாய் தன் தாய் கைகேயை காட்டுக்கு அனுப்பி விட்டாளே என வருந்தினான். படைகளோடு பொருந்தினான். ஸ்ரீராமனை தேடி பறந்து வந்தான். விழுந்து வணங்கினான். அண்ணா, என் தாய் தெரியாமல் தவறு செய்தால் மூத்தவன் இருக்க எனக்கா அரசு கட்டில்? இது தகுமா? எனக்கு அதில் ஆர்வமில்லை. தாய் செய்த தவறுக்கு நான் 14 ஆண்டுகள் வனவாசம் இருப்பேன். நீ சென்று அயோத்தியை ஆள்வாயாக என்றான். ஸ்ரீராமன் சொன்னான், பரதா, தாய் கைகேயி தவறு செய்யவில்லை. பரதா, தாய் கைகேயி தவறு செய்யவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை தசரதனின் ஆணைக்கு இணங்கவே நான் வனவாசம் வந்திருக்கிறேன். நீ சென்று அரசை ஆண்டு கொண்டு இரு என்றான். பல வகையாக பேச்சு நடக்கிறது. எவ்வளவோ பார்க்கிறான் ராமன். எவ்வளவோ பேசி பார்க்கிறான் ராமன். பரதன் கேட்பதாக இல்லை. வேறு வழிகின்றீர். ஸ்ரீராமன் சொன்னான், பரதா, பரதா, இந்த நாடு, அதாவது அயோத்தி நாடு, தாய் கைகேயிக்கு சொந்தமானது. நம் தந்தை தாய் கைகேயியை பெண் பார்த்து திருமணம் முடிக்கும் போது அயோத்தி நாட்டை சேதனமாக கொடுத்தார். ஆகவே இது கைகேயின் நாடு. அவளின் மகன் நீ. பரதா, நீ அரசாள்வதிலே எந்த களங்கமும் வந்துவிடாது. நான் சொல்லுகிறேன், நீ சென்று அரசாள் என்றான். அடுத்த நொடி பரதன் சொன்னான், நாடு என்னதாகில் இன்று தந்தனன் நீ போந்து ஆள் என்றான். ஸ்ரீராமனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அசரீரியாக தசரதன் பரதனிடம், நீயே சென்று இந்த 14 ஆண்டுகள் நாடாள் என்றான். பரதன் சொன்னான், அண்ணா, தந்தையும் குரலால் எனக்கு சொல்லியிருக்கிறார். அண்ணா, உங்கள் திருவடிகளை கொடுங்கள். உங்கள் திருவடிகளே அரியணையில் இருக்கும். நான் பிரதிநிதியாக நாட்டை பார்த்து கொள்கிறேன் என சொல்லி ஸ்ரீராமனின் பாதுகைகளை தன் தலைமையில் வைத்து தூக்கிச் செல்கிறான். ஏன் இது நடக்கிறது? எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என ஒத்துக்கொண்டோம் அல்லவா? பார்க்கடலில் வள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் ஒரு நாள் தன் பாதுகைகளுடன் தன் ஆதிசேடன் பஞ்சனையில் படுத்துக் கொள்கிறார். பாதுகைகள் இரண்டும் பஞ்சனையில் பரந்தாமன் பாதங்களிலே இருக்கிறது. பரந்தாமன் கைகளில் சங்கும் சக்கரமும் இருந்தன. சங்கு சொன்னது, உனக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா? வாசலுக்கு வெளியே கிடக்க வேண்டிய நீ பஞ்சனையில் பரந்தாமனின் திருப்பாதங்களுக்குடனே சயனம் செய்கிறாயா? எவ்வளவு திமிரு இருந்தால் உள்ளே வந்திருப்பாய்? ஆணவமாக பேசியது. பாதுகைகள் சொன்னது, பரந்தாமா, நான் என்ன தவறு செய்தேன்? தங்களது பாதங்களை விட்டு யார்தான் பிரியப்படுவார்கள்? நானாக கழன்று ஓட முடியுமா? என்னை குற்றம் சொல்லுகிறதே சங்கு என வருந்தியது. சங்கு மீண்டும் சொன்னது, என்ன நியாயம் பேசுகிறாய்? யார் யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்குதான் வைக்க வேண்டும். உனக்கெல்லாம் பரந்தாமன் பஞ்சனையா என கேலி பேச மனம் புண்பட்டு பிரார்த்தனை செய்தன பாதுகைகள். பாதுகைகளை பார்த்து பரந்தாமன் சொன்னான், கவலைப்படாதே, காலம் வரும், பதில் கிடைக்கும். எதற்கும் பொறுமையாக இரு என்றார். இதோ பரந்தாமன் ஸ்ரீராமனாக அவதாரம், சங்கு பரதனாக அவதாரம். என்ன நடந்தது? எந்த பாதுகைகளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கேதான் வைக்க வேண்டுமென மனம் புண்பட தாழ்த்தி பேசிய சங்கே பரதனாக அவதாரம். திருமாலே ஸ்ரீராமனாக, பரதன் அதே பாதுகைகளை தன் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு நடக்கிறானே, என்ன பொருள்? பூமியில் பிறந்த எல்லா உயிரும், ஏன் அனைத்து பொருள்களும் உன்னால் உருவாக்கப்பட்டது அல்ல. அனைத்தும் இறைவன் அனுப்பியதே. அவனே அதற்கு ஆதாரம். அவற்றில் எதையும் குறைத்து பேசாதே, குறைபட கூறாதே. எதை நீ தாழ்த்தி பேசினாலும் நினைத்தாலும் அதையே ஒரு நாள் உன் தலைமீது வைத்து உயர்த்தி பேச வேண்டி வரும். உணர்ந்து கொள் என்பதுதானே இதன் கருத்து. பிறந்தது முதல் இறப்பது வரை பிறருக்கு சிறிதேனும் மனத்துன்பமோ வாழ்க்கையில் இடையூறோ செய்யாதே. நீ எதை செய்தாலும் அதன் எதிர்வினையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்றுதானே நமக்கு முன்னோர்கள் சொன்னார்கள். இறப்பு என்பது என்றோ நாளையோ, பிறப்பு என்பது என்றோ நாம் அறியோம். இறப்பு என்பது என்றோ நாளையோ, பிறப்பு என்பது என்றோ நாம் அறியோம். வாழும் வரை நன்மை செய்வோம். வாழ்க்கை என்பதை உண்மையாக்குவோம். எல்லா உயிரும் இன்புற்று இருக்கவே என்று வாழ்வோம். வா, இதிகாசம் காட்டும் வழியில் வாழ்ந்து பார்ப்போம். வாழ்வோம், வெல்வோம் விதியை. நண்பனே, தொடருவோம். நன்றி, வணக்கம்.